அனைவருக்கும் வணக்கம். பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் சந்திப்பு 148. அதில் என்னோட இரு நூல்களை எடுத்து பேசியமைக்கு ரொம்ப நன்றி. இது என்ன இவங்களுக்கு மட்டும் 2 நூல் எடுத்து பேசுகிறீங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் முதல் நூல் வெளிவந்தபோது நான் இந்தியாவிலே இல்லை, மஸ்கட்டில் தான் இருந்தேன். அது வெளிவந்ததே நிறைய பேருக்கு தெரியாது. புக்கு மட்டும் ரீச் ஆகிக்கிட்டே இருந்தது. அரபு தேசத்தில் தகப்பன் சாமி. அது 2000 எப்போ 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. 23rd வந்துருச்சு அது. இப்போ அதை பற்றியே நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எனக்கு இலக்கிய வட்டம்ங்கிறது ரொம்ப புதுசு. ஒரு 90s கல்யாணம் ஆன பின்ன 90s நான் மஸ்கட் போனவங்க. எனக்கு அப்போ படிப்பறிவுங்கிறத விட குடும்பம் மட்டும்தான், எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. அப்போ இந்த கம்யூனிகேஷன் எதுவுமே கிடையாது. ஆனால் நான் படிச்சிருக்கிறது அப்போ எம்எஸ் ஆஃபீஸ்லேருந்து அடுத்தடுத்து என்ன கம்ப்யூட்டர் சம்மந்தமாக அப்டேட் பண்ணணுமோ, பசங்களுக்கு படிக்கும்போது ஹிந்தி மலையாளம் என்னென்ன படிக்கணுமோ அப்படி என்னையை நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தேனே தவிர, சமுதாயத்தில் இங்கே இந்தியாவில் என்ன நடக்குது அந்த மாதிரி விஷயம் எதுவும் எனக்கு அவ்வளோ அறிமுகம் கிடையாது. அப்போ இந்த கோவிடுங்கிறது ஒன்று வந்தபோது தான் நிறைய விஷயங்கள் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும், இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே ஒரு ஓப்பன் ஐ கொடுத்ததுன்னு சொல்லலாம். அது கொடுத்த ஒரு ஓப்பன் ஐ தான் எனக்கு இந்த எழுத்துங்கிற உலகம். ஒரு சிறிய கவிதை தான், கவிதைங்கிறத விட ஒரு கொரோனாவை பற்றி எழுத ஆரம்பித்தேன். அதிலேருந்து என்னை இன்னும் நல்லா எழுதுறீங்களே, நீங்கள் எழுதலாமேன்னாங்க. முதல்ல கவிதைகள் கொஞ்சம் எழுதினேன். ஒரு 2 தொகுப்பு போட்ட உடனே, இப்போது 2 சிறுகதை எழுதின உடனே, இப்போ அரபு தேசத்தில் தகப்பன் சாமி ரியால் தேசம்னு தான் ஒரு சிறுகதையாக தான் தொடங்கினது. அப்போ கொஞ்சம் தொடங்கின போதே எனக்கு இதை கொஞ்சம் பசங்க அங்கே அவங்க யங்ஸ்டர்ஸ் படுற கஷ்டங்களை நான் ரொம்ப பார்த்துருக்கேன். அந்த பர்ச்சேஸ் பண்ணுற போகிற இடத்துலலாம் அந்த பசங்களே வாங்கி சாப்பிடாத சாக்லேட்லாம் அவ்வளோ காஸ்ட்லியாக தான் வாங்குவாங்க. இது வாங்காதீங்கடா, இந்தியாவில் இந்த ஸ்னிக்கர்ஸே ஆகட்டும் ரொம்ப சீப்பாக தான் பண்ணுவாங்க, நீங்கள் கம்மியாக வாங்கிட்டு போவாங்க, இங்கேருந்து எது போனாலுமே அவங்களுக்கு அதிசயம்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின பசங்களுக்கு நான் ஒரு அட்வைஸாக சொன்னதை, தமிழ் சங்கம் இருந்தது, அவங்கள்ட்ட கேட்டேன். ஒரு 10 பசங்களை பேச சொல்லுங்களேன் அப்படிங்கும்போது, ஒரு 10 பசங்க அப்படி கொட்டிட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அப்படிங்கிறத வச்சு, இது சிறுகதை இல்லை, நம்ம தொடர்ந்து எழுதுவோன்னு. எனக்கு அப்போ வாசிப்பும் ரொம்ப கம்மி தான். நான் எப்போது காலேஜ் டைமில் படித்தது, அதனால் ஒரு 2 நாவல் படிச்சிருப்பேன். பாலகுமாரன் ஃபுல்லும் படிச்சிருப்பேன். ஆனால் அப்படியே மக்கப் பண்ணி இந்த கேரக்டர் அகல்யாவில் இந்த கேரக்டர் அப்படி, இரும்பு குதிரையில் இந்த கேரக்டர் அப்படி அப்படின்ட்டு எனக்கு பேரெல்லாம் எந்த ஞாபகமும் இருக்காது. அப்பையிலேருந்தே எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். அப்படியெல்லாம் நல்லா படிச்சிருந்தா இந்நேரம் ஐஏஎஸ் ஆகியிருந்திருக்கலாம் இல்லையா. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு தான், அதனால் எந்த மெமரி பவரும் எனக்கு இருக்காது. எல்லா நாவல் ஆசிரியருங்கிறத விட ஒரு குறிப்பிட்ட இது வாசிச்சிருக்கேன். அந்த அறிமுகத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அந்த ஃப்ளோங்கிறது தெரியாது. இப்படி தான் எழுதணும், கதை சொல்லியா சொல்லணும், இல்லைன்னா கேரக்டராக. இப்போ நான் கவனித்து பார்க்கும்போது எல்லாருமே நான் அந்த மெயின் கேரக்டரில் போய் கதாசிரியர் உக்காந்துடுறாங்க. அந்த நானுங்கிறதுலேருந்து தான் தொடங்கி எழுதுகிறாங்க. அது எனக்கு இப்போ தான் கொஞ்சம் புரிய வருது. எனக்கு தேவை, நான் கதையை சொல்லணும்னு ஆசைப்பட்டனே தவிர அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் கவனித்தது கிடையாது. இந்த கதை எழுதி முடித்த உடனே 4-5 பேர்கிட்ட கேட்டபோது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர எனக்கு கரெக்ஷன் பண்ணி தரவோ இந்தந்த பேர் திருத்தம் கூட எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ நான் அங்கே இருந்தேன். அப்போ நான் ஊரை விட்டு நாங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு வரோங்கிற 36 வருஷம் அங்கே இருந்தோம். போதும் இங்கே வந்துடலாங்கும்போது எனக்கு இந்த புக்கை அங்கேயே ரிலீஸ் பண்ணணுங்கிற ஆவலில் வேரல் பதிப்பகத்தில் கேட்டு நல்லா இருக்கு நீங்கள் போட்டுடலாம் அப்படி உள்ளதுக்கு 2 பேர் ப்ரூஃப் பார்த்தாங்க. இந்த இதுதான் தப்புன்னு எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனாலும் இந்த திருத்தங்கள் யார் யார் சொல்கிறீங்கன்னா, ஒரு இலக்கியத்தில் வட்டத்தில் இருக்கிறவங்க, நல்லா படித்தவங்க, எனக்கான ஒரு இனி அடுத்து இப்படி எழுதாதீங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறீங்க. நான் அதை ஏற்றுக்கிறேன். இந்த தப்பெல்லாம் இருக்குது. இப்போ அடுத்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து எடுத்து வைக்கணுங்கிறது எனக்கு புரிதலில் இருக்குது. ஆனால் எனக்கான இந்த தாட் ஏன் வந்ததுன்னு, இப்போ ஃபாரின்னா சூப்பரு, இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, மெயின் அந்த பேரண்ட்ஸுங்க, அவங்களுக்கு இந்த கதை போய் சேரணும்,
தன் இள வயதில் தான் எல்லாம் 18 வயசுலேருந்து ஒரு 30 வயசில் உள்ள பசங்களை தான் அனுப்புகிறாங்க. இதில் வந்து பெண்கள் போகிறது ரொம்ப கம்மி. அது வீட்டு வேலைக்கு போவாங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிச்சயம் போக மாட்டாங்க, ஆந்திராவிலேருந்து தான் போவாங்க. அதுவுமே வயசானவங்க தான் போவாங்க. அப்படி பார்க்கும்போது இது வந்து எல்லாமே லேபர்ஸ் அனுப்புறது. அவங்க படுற கஷ்டத்தை இங்கே பேரண்ட்ஸ் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கங்கிற ஆதங்கம் மட்டும்தான் எனக்கு. அது வந்து அவங்களுக்கு போய் சேரணும். அங்கே போய் உன் பையன் கஷ்டம்தான். இங்கே பெயிண்டராக இருந்தால் அங்கேயும் போய் பெயிண்டராக தான் இருக்க போகிறான். இங்கே ப்ளம்பர்னா அங்கேயும் ப்ளம்பர் தான். அங்கே போய் உனக்கு ஒயிட் காலர் ஜாப் கிடையாது. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஃபாரின் போயிட்டா அவன் பெரிய ஆள் ஆகிடுறான். அது வந்து வெளியே ஒரு கண் துடைப்பு தானே தவிர அந்த பிள்ளை அங்கே கஷ்டம் தான் படுது. அது இங்கே இருக்கும்போதாவது வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு அந்யோன்யமாக குடும்பத்தோடு இருக்காங்க. அங்கே அனாதை மாதிரி இருக்காங்க. அதை எடுத்து சொல்லணும். அந்த ஒரு தாட்டில் எழுதுனது நார்மலாக படித்தவங்க எல்லாருக்குமே அந்த பாயிண்ட் போய் சேர்ந்துருக்கு. நான் என்ன நினச்சேனோ அதை அச்சீவ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இதில் எவ்வளோ குறை இருந்தாலும் ஆமாம் நான் அப்படி தான் எழுதுனேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிறேன். என்ன எந்த மேதாவித்தனமும் நான் இதில் வந்து நான் சொல்லிக்க விரும்பலை. ஒரு கதையை சொல்லணும்னு நினச்சேன். வேதம் புதியது கண்ணன் அவரை எப்படி அறிமுகம் கிடைச்சதுன்னா, இவ்வளோத்துக்கும் அவர் பெரிய லெஜண்ட். எத்தனை படம் எடுத்திருக்காரு. என்ன கோவிட் டைமில் ஜஸ்ட்டு சார்ட் தான் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட ஒரு இந்த கதையை டக்குன்னு தோணிச்சு, சிலதெல்லாம் அமையுங்கிற மாதிரி தான். இந்த கதையை கொடுத்து நீங்கள் படிச்சுட்டு சொல்கிறீங்கன்னா, நான் அந்த ஃபீல்டை விட்டே வந்து ரொம்ப வருஷம், அவர் யூஎஸில் இருக்கார் இப்போது, ரொம்ப வருஷம் ஆச்சுமா நான் அதெல்லாம் ஒன்றும் படிக்கிறதில்ல, என் கண்ணு வேறு அடிபட்டுருக்கு, நான் படிக்கலைன்னாரு. சரி சார், நீங்கள் முடிஞ்சால் படிங்க, இல்லைன்னா வேணாம், நான் இந்த மாதத்துக்குள்ளே நான் அதை எப்படியும் புக்கு பிரிண்ட்டு கொடுக்க போகிறேன்னொடனே அவர் அதான் ஒரு கண் அடிபட்டுடுச்சான். ஒரு கண்ணிலே ஆரம்பித்தேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது, அதனால் ஃபுல்லாக படிச்சுட்டேன். இது ஒரு படத்துக்கான ஸ்கிரிப்டு தான் அப்படிங்கிற மாதிரி. என்னோடதில் நிறைய டைலாக் தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் வர்ணனைகள் இன்னும் எழுதியிருக்கலாமே அப்படின்னு. எனக்கு அது அந்த இடத்துல தேவை இல்லைன்னு தோணுது. நான் போய் மஸ்கட் எப்படி இருக்குன்னு விவரிக்கணுங்கிற எனக்கு அவசியமே கிடையாது. அது எத்தனையோ படத்தில் காமிக்கிறாங்க, இப்பெல்லாம் காமிக்கிறாங்க. என்ன நான் அந்த பசங்களோட வேதனையை எழுதணும்னு நினச்சேன், அதில் அச்சீவ் பண்ணிட்டேன். இந்த அரபு தேசத்தில் தகப்பன் சாமியோட கதை இவ்வளோதான். அடுத்து மகேஸ்வரி என்கிற மரியம் கதைக்கு வரேன். தம்பி ரொம்ப நல்லா பேசுனீங்க. எனக்கே இப்போ தான் தெரியுது, இது ஃபுல்லுமே பெண்களுக்கான ஒரு தளமாக எழுதியிருக்கேன். இந்த கதை யார் படித்தாலும் சொல்லுவாங்க, ஆண்கள் மனநிலையை எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிறது. எனக்கு இது பெண்களுக்காக எழுதுனான்னு எனக்கே தெரியல, நீங்கள் சொன்னோடனே தான் அது புரியுது, அப்படி தான் எழுதியிருக்கணும் அப்படின்ட்டு. அதாவது இல்லாமையை எதுவோ கொண்டு நிரப்ப வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிய போது முதலில் கை கொடுத்தது கவிதை. அதை தொடர்ந்து தான் கதைகள் எழுத தொடங்கினேன். அது மாதிரி எதுவும் தாமதமாகவில்லை. இந்த இடத்திலிருந்து ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும்னு சொன்ன கல்யாண்ஜி சொன்ன மாதிரி என்னோட 50வது வயசில் தான் நான் எழுத ஆரம்பிக்கிறேன். அப்பா அதற்கான அது வரைக்கும் நான் அதை கவிதைகள் எழுதியிருப்பேன். உங்களுக்கு 90s வீட்டில் விளக்கமாறு பிஞ்சிடும், வீட்டில் ஏதாவது நான் கவிதை எழுதுனேன்னு சொன்னால். இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் நல்ல சுதந்திரம் கிடைச்சிருக்குதுன்னா கூட அவங்க இதில் உனக்கு என்ன கிடைக்கிதுங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும். இப்பயுமே அதுக்கான கஷ்டம் ஒரு இலக்கிய கூட்டம் நடத்துறதுலையோ ஒரு கவிதை சொல்கிறதுலையோ, இதில் உனக்கு என்ன கிடச்சிரும்பாங்க. டக்குன்னு இந்த புக்கு போட்டிருக்கேன் அப்படின்னோடனே இதில் உனக்கு எவ்வளோ ராயல்ட்டி வருதும்பாங்க. ஐயோ அவ்வளோ அளவெல்லாம் ஒர்த்து இல்லை, ஜஸ்ட்டு எழுதியிருக்கோம் அவ்வளோதான், எங்கள் திருப்திக்கு எழுதுகிறோம் அப்படி. ஆனால் இந்த ஒரு துணிச்சல் வந்து சின்ன பிள்ளைங்கள்ட்டெல்லாம் இருக்குது. இப்போது நான் இருந்தபோது இல்லை, வேறு கவிதைன்னு எழுதும்போது விளக்கமாறு பிஞ்சிடும், வை இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, படிக்கிற வேலையை பாரு, அந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வீட்டு சூழல் சரியாக இருந்தவங்களுக்கு அது அமைஞ்சிருக்கலாம். இந்த ஒரு மிடில் கிளாஸுங்கிறவங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அது அப்போ உங்களுக்கு தமிழ் எழுத்தாளர்கள்னு பார்த்தா இப்போ நான் ஏதாவது சொல்லணுமே, ஏதாவது புதுசாக சொல்லணுமே அப்படிங்கிறதுனால தான் சுஜாதாவோட முதல் சிறுகதை எது, பாலகுமாரனோட முதல் சிறுகதை எதுன்னு, ஏன்னா 2 பேர் தான் நான் கொஞ்சம் ஃபெமிலியராக வாசித்தது. இப்போ அதை இப்போ லைப்ரரியில் சேர்ந்தப்புறம் கொஞ்சம் குழந்தை சார்ந்து உன் ஊருக்கு நீ என்ன செய்கிறேன்னு கேட்பாங்க இல்லையா. அப்போ குழந்தையிலேருந்து இத்தனை பேர் வந்திருக்காங்கல்ல, கரிஜான் குஞ்சு, அப்புறம் இவர் மோகமுள்ள தீஜாவோட மோகமுள்ள இப்போ தான் படித்தேன். ஏன்னா அந்த புக்கு வீட்டில் இருந்தால் கூட படிக்க அலோ பண்ணதில்லை, இப்போ தான் படிச்சிருக்கேன். அதில் வந்து எனக்கு ஒரு என்னோடய பர்ஸ்பெக்டிவில் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரிஞ்சதே தவிர எல்லாரும் சொன்ன மாதிரி
அது ஏன் இந்த ஏஜில் படிக்கும்போது அதற்கான எனக்கு வேறு மாதிரி வியூ இருந்தது. ஆனால் அப்படி எழுதினவங்களே முதல் கதைன்னு எழுதுனது வந்து சுஜாதாவோட முதல் கதை யாரும் படிச்சிருங்களான்னு தெரியல, எழுத்தில் ஹிம்சைன்னு எழுதியிருக்காரு. அது எதுவுமே வந்ததில்லையாம், பிரிண்ட் அவுட்டாக வந்ததில்லை. ஏதோ ஒரு சிறுகதை ஒரு இலக்கிய வட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பிரிண்ட் அவுட்டு கிடைக்காம இது யார் இது இந்த பிரிண்ட் எனக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என் பொண்ணை கொடுத்து என் சாம்ராஜ்யத்தையே கொடுக்குறேன்னு அவர் சொன்னாராம். ஏன்னா இது ரெண்டுமே நடக்க போகிறதில்ல, அந்த கதையும் கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிறதுல அவர் சொல்லியிருக்காரு. அந்த கதையை வாசித்தேன். அது வந்து வேறு யாரோ எடுத்துகிட்டு, ஆனால் பிரிண்ட் இதெல்லாம் காப்பி பேஸ்டெல்லாம் பண்ண முடியல, ஜஸ்ட் அப்படியே வாசிக்க முடிஞ்சது. அதே மாதிரி பாலகுமாரனோட வலிமயக்கம் அப்படிங்கிற கதையும், இது ரெண்டுமே படித்தபோது எனக்கு சொன்ன அறிவுரைகள் வந்து என்னோட இந்த சிறுகதையை படிச்சுட்டு, நீங்கள் ஏன் ஆங்கில வார்த்தைகள் இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது குறைச்சிக்கணும், தமிழ்லன்னா நீங்கள் அந்த நம்மளோட மொழியை காப்பாற்றணும், அப்புறம் அந்த டைலாக் ரொம்ப கம்மி பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க 2 பேருமே எழுதியிருக்கிறது அதை தான். முதல்ல நான் ஒரு டைலாக்னு எழுதினோடனே தனித்தனியாக கொட்டேஷன் போட்டு எழுதாமல் ஒரு 3 புள்ளி வச்சுட்டு அதே பேராகிராஃபில் நான் கண்டினியூ பண்ணுவேன். அது தப்பு தான்னா கூட முதல் சிறுகதை இப்படி தான் வரும். அவங்க அடுத்தடுத்து மேம்பட்டு எந்த லெவல் போனாங்கங்கிறது அவங்களோட அச்சீவ்மெண்ட். அந்த மாதிரி இதில் எத்தனை தவறுகள் இருந்தாலும் ஆமாம் அதை நான் தான் செஞ்சேன், ஆனால் நான் திருத்திக்குவேன். மேலே என்ன பண்ணணுங்கிறத நான் மேலே படிக்கிறேன், இன்னும் என்னை மேம்படுத்திக்க என்னென்ன செய்யணுமோ செய்வேன். அதே மாதிரி ஆங்கிலம்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. அதெல்லாம் சும்மா வேணும்னா சாகித்ய அகாடமி வாங்கணும்னு விரும்புகிறவங்க ஆங்கிலம் கலக்காமல் எழுதி வாங்கிக்கட்டும். எனக்கு வந்து இப்போ நாட்டில் நடக்கிற நிலவரம் என்ன, அதை யாராவது எடுத்து சொல்லணும், அந்த ஒரு விருப்பம் தானே தவிர என்னால் ஒரு சின்ன கவிதைனாலும் நான் அதில் ஏதாவது ஒரு மெசேஜ் வச்சு தான் என்னால் எழுத முடியும். ஏதோ ஒரு இயற்கையை வர்ணித்து ரசித்து அது எனக்கு தேவையில்லைன்னு நினப்பேன். முடிஞ்ச வரைக்கும் என்னோடய பெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இனி என்னை மாற்றி இன்னும் நல்லபடியாக அடுத்தடுத்து படைப்புகள் தர இருக்கிறேன். நன்றி. இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி, பேசிய அனைவருக்கும் நன்றி. பேரை குறிப்பிட்டிருந்தால் எல்லோரும் பசி ஆயிடுச்சு, லேட்டாகும். அனைவருக்கும் நன்றி.